காலை வணக்கம். உங்களுக்கு தேனீக்களை தெரியும், கடுகை பற்றி தெரியும். தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய அடிப்படை உணவு வருடம் பூரா அந்த மகரந்தமும் அதனுடைய தேனும் தான் அதுக்கு அதனுடைய உணவு. அது என்ன பண்ணுதுன்னா, அந்த தேன் அந்த இனிப்பு அது வந்து பூக்கள்ல இருந்து எடுத்துக்குது. ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ போகும்போது அதுங்க அறியாமலேயே அதுங்க அந்த தேனையும் அந்த மகரந்தத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதன் மூலமாக பல்வேறு மேற்று செடிகள் மலர்வதற்கு காரணமாகும். அது என்ன பண்ணுதுன்னா, இந்த செடிகளுக்கு மீண்டும் மறு வளர்ச்சி வரையவும் பூக்கள், காய்கறிகள், அது என்ன அந்த நட்டு, அப்புறம் விதைகள், இவைகளை எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் உருவாக்குவதற்கு இந்த தேனீகள் உதவுகின்றது. தேனீ இல்லாமலும் மகரந்த சேர்க்கை நடக்காது. சிலதெல்லாம் வந்து சில செடிகளுக்கெல்லாம் தேனீ இல்லைன்னா மகரந்த சேர்க்கையே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இது வந்து பூ இல்லாமல் தேனீ இல்லை, தேனீ இல்லாமல் பூக்கள் இல்லை, செடிகள் இல்லை. கடுகு வந்து சின்ன சின்ன பகுதியில் பல அதிகமான நெக்டரையும் அந்த மகரந்தத்தையும் தேனையும் மகரந்தத்தையும் வச்சுருக்கிறதுனால இந்த தேனீக்கள் அதை வந்து அதிகமாக உபயோகப்படுத்தி தனக்கு ஒரு பெரிய தீவனத்தை சின்ன ஏரியாவில் சேர்த்து வைக்க முடிகிறது. இதுதான் தேனீக்களுடைய வரலாறுகள். காலை வணக்கம்.